வணக்கம் நண்பர்களே. ஒரு விவசாயி என்ன பண்ணான்னா, ஒரு ஆடும், ஒரு குதிரையும் சேர்த்து வளர்த்துட்டு இருந்தான். திடீர்னு குதிரை என்ன பண்ணிச்சான், கீழ கவிழ்ந்து விழுந்துருச்சான். விழுந்தோனே எழுந்திரிக்கவே இல்லையாம். அவனும் அந்த விவசாயி அந்த குதிரையை எழுப்பி எழுப்பி பார்த்தானா எழுந்திரிக்கவே முடியலையாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா, ஒரு மருத்துவர்கிட்ட வந்து இந்த குதிரைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டானாம். உடனே அந்த மருத்துவர் என்ன சொன்னாராம், இதுக்கு ஒரு வைரஸ் தாக்கியிருக்கு. நான் 3 நாள் மருந்து தரேன். இந்த 3 நாள்லயே அந்த மருந்து தந்து அந்த குதிரை எழுந்திருக்கலைன்னா, அந்த குதிரையை கொல்றது தான் முக்கியம். ஏன்னா அந்த வைரஸ் மத்த எல்லாருக்கும் பரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவர் சொல்லிட்டு போயிட்டாராம். 3 நாள் தொடர்ந்து மருந்து கொடுத்துட்டே இருந்தாராம். முதல் நாள் வந்து கொடுத்தாராம். கொடுக்கும்போது அந்த குதிரை என்ன பண்ணுச்சா, எழுந்திருக்கவே இல்லையா. பக்கத்துல அந்த நண்பனா இருந்த ஆடு என்ன பண்ணுச்சான், நண்பா நீ சீக்கிரமா எழுந்துச்சு நடந்து போ, இல்லைன்னா உன்னை கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆடு வந்து அந்த குதிரைக்கு வந்து ஊக்கம் அளிக்கிற வகையில வந்து நம்பிக்கை விட்டுச்சான். ஆனா அந்த குதிரை எழுந்திருக்கவே இல்லையா. 2வது நாளும் மருந்து கொடுத்தாங்களாம். அப்பயும் அந்த குதிரை வந்து எழுந்திருக்கவே இல்லையா. மறுபடியும் ஆடு வந்து நண்பா சீக்கிரமா எழுந்துரு நண்பா, இல்லைன்னா உனக்கு கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆடு கத்திக்கிட்டே இருந்துச்சு. 3வது நாளும் வந்து மருந்து கொடுத்தாராம் மருத்துவர். அதுக்கப்புறமும் எழுந்திருக்கவே இல்லையா. திருப்பியும் ஆடு என்ன பண்ணிச்சான், நண்பா சீக்கிரமா எழுந்துரு நண்பா, இல்லைன்னா உனக்கு கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்துச்சான். 3வது நாள் முடிஞ்சு வரும்பொழுது அந்த குதிரை வந்து எழுந்துச்சு நடந்து ஓடிச்சான். உடனே அந்த விவசாயி என்ன பண்ணானா, மருத்துவரை கூப்பிட்டு வந்து, ஐயா அந்த குதிரை எழுந்துச்சு நின்னதுக்கு காரணமே நீங்க தான், அதனால அந்த ஆட்டை வெட்டி உங்களுக்கு நான் விருந்து வைக்கிறேன். இதுல இருந்து இப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த குதிரை எழுந்து நிக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு காரணமா இருந்த அந்த ஆடு தான். ஆனா அந்த ஆட்டை மறந்துட்டாங்க, அந்த ஆட்டையை பலி கொடுக்க நினைச்சிட்டாங்க. ஆனா ஒரு நாள் நன்மை நடக்கக்கூடியது அவங்க மறந்துடுறாங்க. அந்த நன்மைக்கு பக்கத்துல இருக்கிறவங்க தான் நம்பி வாழ்றாங்க. இதுதான் மனிதர்களுடைய வாழ்க்கை. இதை நம்ம புரிஞ்சுட்டு வாழணும்.